வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் திருவும் மகாவும் கணவன் மனைவி அப்படின்னு உள்ள ரகசியத்தை நம்ம மயில் போட்டு உடைக்கிறாங்க. மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. நம்ம மகாவுக்கும் திருவுக்கும் நடந்த ஃபோட்டோவை ஆதாரமாக காட்டுறாங்க. அதோட பார்த்தோன்னா அதிர்ச்சியில் கொந்தளிச்ச நம்ம அம்பிகா அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த நிச்சயதார்த்தம் திருவுக்கும் லட்சுமிக்கும் தான் நடக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல இதை கேட்டு அப்படியே காஞ்சனா கொதித்தெழு சொல்லுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம கௌதம் அனுப்புன அந்த ரவுடியை ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி போட்டுட்டு அந்த கன்னை தூக்கிக்கிட்டு நம்ம லட்சுமி வராங்க. இதை மறைச்சி வைக்கணும். ஆனால் என்னோட கணவருக்கு தன்னோட எதிரி யார் அப்படின்னு அடையாளம் தெரியணும். இவன் யார், எதுக்காக என் கணவரை போட்டதெல்லாம் வந்திருக்கான், ஒன்றும் புரியலை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி நினச்சிட்டு இருக்க நேரம் மயில் இங்கே ஸ்டாக்கிங்காக நம்ம திருவுக்கும் லட்சுமிக்கும் நடந்த கல்யாண ஃபோட்டோவை பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அப்போது திரு நான் தாலி கட்டின பொண்ணு லட்சுமின்னு புலம்புனது இந்த மகாதானா. இந்த வீட்டில் இருந்துகிட்டே திருக்கண்ணில் படாமல் இந்த மகா பல்டடிக்கா நிச்சயமாக வீட்டை விட்டு போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். இதை மகாட்ட கேட்டுடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம மகாவை கூட்டு வச்சு நம்ம மயில் கேட்குறாங்க. இந்த பாரு லட்சுமி, நீ மறைக்காமல் மகா என்கிட்ட உண்மையை சொல்லிடு. நீ திருவை கல்யாணம் பண்ணியிருக்கியா, திருக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தது உண்மைதானா அப்படின்னது. என்னன்னே யானே இப்படி கேட்குறீங்க, எல்லா விஷயத்தையும் இந்த அண்ணன் கேட்கறத பார்த்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பாரு, எனக்கு இந்த ஃபோட்டோ கிடச்சி அப்படின்னு நம்ம திருலட்சுமி கல்யாண ஃபோட்டோவை பார்த்த உடனே நம்ம மகா அதிர்ச்சியாகிறாங்க. இந்த ஃபோட்டோ இந்த அண்ணனுக்கு எப்படி கிடச்சி, இப்போ இவருக்கு எல்லா உண்மையும் மயிலண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சா, என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அன்னை அவர் நல்லூர் கோயிலில் பரிகாரம் வர நேரம் பண்ண வந்தார். அந்த நேரம் தான் என்னை ஒரு வயசானவர் கட்டிக்க பார்த்தாரு. அவர்கிட்டருந்து என்னை காப்பாற்ற என் கழுத்தில் தாலி கட்டினார். அவர் கடவுளாட்டும் எனக்கு உதவி செய்கிறாரு. அதுக்காக அவர் லவ் பண்ணக்கூடிய பொண்ணை அவர் கரம் பிடிக்கிறதுல என்ன தப்பு, எனக்காக ஒரு இக்கட்டான நிலையில் என்னை காப்பாற்றுறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் கேட்டனால கட்டாயமாட்டு தாலி கட்டக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாரு. ஆனால் அவர் உயிருக்கு உயிராக திவ்யாக்காவை லவ் பண்ணுறவ. நான் யாருன்னு தெரியாமலே எனக்காக அவ்வளோ உதவி செய்தவிய திவ்யாக்கா. அவங்க வாழ்க்கையில் எனக்கு மண்ணை தூவி போட எனக்கு முடியாது. அவங்க நல்லா இருக்கணும், என் கணவர் அவங்க நல்லா பார்த்துக்கிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன மகா சொல்கிற, ஒரு தியாகி கணங்காக பேசிகிட்டு இருக்கா. நிச்சயமாக இந்த கல்யாணம் உனக்கும் திருவுக்கும் தான் இப்போ நடக்கணும். நீ எதுக்காக இப்படியெல்லாம் மறைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியலை. உனக்கு திரு மேலே பாசம் இருக்குது, திருவுக்கு ஓ மேலே பாசம் இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டில் மகாராணி கணங்காக வாழ வேண்டிய நீ ஒரு வேலைக்கார கணங்காக வாழ நான் விட மாட்டேன். ஒன்று நான் தங்கச்சியாக தான் பார்க்குறேன். அப்படி என் தங்கச்சிக்கு ஒரு நல்லது நடக்க நான் நல்லது நடக்கணும்னு தானே நான் நினைப்பேன். அவளை ஒரு தீமையில் நான் தள்ள மாட்டேன் மகா. நான் இப்போவே எல்லாத்துட்டையும் போய் சொல்லுறேன். உனக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடந்தது வேணா கொஞ்சம் கோபம் வரும், அது 2 நாளில் சரிப்பட்டிடலாம். ஆனால் இப்போ திவ்யா கூட நிச்சயதார்த்தம் நடத்தினா அது சரியே ஆக முடியாமல் தப்பாட்டு திருவுக்கு போயிடும். ஏற்கனவே உன் கழுத்தில் தாலி கட்டின குற்றம் திருவை பாடாப்படுத்தி உறுத்திட்டு இருக்கு. அதெல்லாம் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் உன்னை விட போகிறதில்ல. கண்டிப்பாக நான் உண்மையை தான் சொல்ல போகிறேன். அண்ணே, நீங்கள் தயவு செய்து சொல்லாதுங்க. இப்போ சொன்னீங்கன்னா எல்லாமே குடியே முழிக்கிற மாதிரி ஆகும். அதுவும் காஞ்சனம்மா வீட்டில் பெரிய பிரச்சனை படுத்துவாங்க. அவங்க சாதாரணமாக விட போகிறதில்ல. விட்டுருங்கண்ணே இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்ல நேரம் இதை நான் விட மாட்டேன். இதை சால்வ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு கனலோட தெரிக்க அளவுக்கு நம்ம மயில் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு எப்படியாவது இதில் உண்மையை போட்டு உடைச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் உள்ளுக போகாங்க. நம்ம திருக்கிட்ட போய் சொல்ல போகலான்னு நினைக்கிற நேரம் காஞ்சனா மேலே கொஞ்சம் தட்டுறது கை. உடனே என்னடா மயில், உனக்கு கண்ணு முன்னு தெரியாதா என்ன, எதுக்காக இப்போ ஏன் முன்னாடி என்னை இடிக்க அளவுக்கு வர, உனக்கு அப்படி என்னடா அவசரம், ஆள் இருக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியவா என்னது அப்படின்னு காஞ்சனா கொதிக்கிறாங்க. அப்போ தான் அது அப்படின்னு இழுக்கிறாங்க. என்னடா அது நீ சொல்லு அப்படின்னு சொல்லுன நம்ம மயில். இந்த பாருங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. என்னடா சொல்ல, என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தில் ஒரு பெரிய இடியை இறக்க அளவுக்கு நீ போயிட்டியா ஏன் அப்படின்னு கேட்குற நேரம் இந்த பாருங்க, மகாவுக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அந்த ஃபோட்டோ என் கையில் இருக்குது. அப்படி இருக்க நேரம் நீங்கள் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது. திரு ஒன்று அதிர்ச்சியில் என்னது மகாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தா, இவன் என்ன புதுசாக சொல்லலாம் அப்படின்னு சொன்ன நேரம் மகா திரு நீ நினச்சிட்டு இருக்கிற மாதிரி உன்னோட மனைவி தான் மயில் அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. உன்னோட மனைவி லட்சுமி தான் மகா இங்கே மகாவாட்டி இருக்கிறது. உன் கண்ணில்
கண்ணில் அவள் படாமல் வந்து தப்பிச்சுட்டு இருக்கா. இப்போ நான் பார்த்துட்டேன், உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த நிச்சயதார்த்தம் திவ்யா கூட நடந்தால் குடியே முழுகின மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிரும். திருவம் குற்ற உணர்வில் செத்துட்டு இருக்கான் தினம். அதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வாட்டு தான் இப்போ நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து சொல்லுறேன். அம்பிகாமா, என்னது மகா என்னோட மருமகளா, என் பையன் தாலி கட்டின பொண்ணா? அப்போ ஜோசியக்காரன் சீக்கிரமாக உங்கள் பையனுக்கு கல்யாண யோகம் நெருங்கிட்டு இருக்கு, நீங்கள் நடத்தாட்டாலும் கல்யாணம் நடந்துரும்னு சொன்னாரே, அப்போ இதுதான ரீசன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அம்பிகாமா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நேராக மகா கிட்ட வராங்க. அம்பிகாமா, ஏன் இந்த உண்மையை மறைச்ச? திரு வந்து நீ உன்னை தொட்டு தாலி கட்டின கணவர் நீ உண்மை ஏன் சொல்லலை? நீனும் திருவன் தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லுறாங்க. நம்ம திவ்யா வந்து இதை மகா ஏன் என்கிட்ட மறைச்சா? திரு, நீ உண்மையாட்டே வந்து மகா கழுத்தில் தாலி கட்டினேன்னா நான் எத்தனையோ வாட்டி உன் கழுத்தில் தாலி கட்டி உன்னை தவிக்க விட்டுட்டு போனவன் யார் சொல்லு? நான் அவனை விட போகிறதில்ல. அப்படி கொந்தளிக்க நேரம் எல்லாம் அவள் வந்து ஒரு வார்த்தையும் உன்னை சொல்லலை. சொல்லியிருந்தா நானே உன்னை அடிச்சிருப்பேன் திரு. இப்போ வந்து நீ தாலி கட்ட வேண்டியது மகா கழுத்தில் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகாவுக்கும் வந்து நம்ம திருவுக்கும் வந்தால் நிச்சயதார்த்தம் நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த மோதிர ரிங்கை எடுத்து நம்ம திவ்யா மகா கிட்ட கொடுக்குறாங்க. அதோட ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றி பொண்ணு கணங்க நம்ம மகாவை வந்து வர சொல்லி திருவை வந்து ரிங் போட விடுறாங்க. இதெல்லாம் பார்த்து காஞ்சனா கொதிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கௌதம், நம்ம அனுப்பிவிட்ட நபர் எங்கே, அவன் காணாமல் போயிட்டான், எல்லாம் வந்து யாரால இப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க. இன்றைக்கி திரு வந்து சாவா அப்படின்னு வந்து நினச்சா இப்போ அந்த வேலைக்காரி கூட வந்து நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா காஞ்சனா, நான் எது நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சனோ அது வந்து நடந்துருச்சு. நான் வந்து சந்தேகப்பட்டது கரெக்ட் தான், எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்ணாக தான் இருப்பா அப்படின்னு வந்து அந்த ஜோசியை குறி சொல்லக்கூடிய பொம்பளை அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு கரெக்டாக தான் போச்சு. எல்லா தலையிலையும் மண்ணலி போட்டது என் மகா திவ்யா தான். இப்போ அந்த வேலைக்காரி அந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக போயிட்டா, ஒட்டுமொத்த என் அண்ணனோட சாம்ராஜ்யம் சொத்து எல்லாத்தையும் அவ சொந்தமாக்க போறா. இவ ஏன் இப்படி புத்தி கெட்டு நின்னா திவ்யா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த நிச்சயதார்த்தம் எப்படி பார்த்தாலும் என் பையனுக்கும் மகாவுக்கும் தான் நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நடக்குது. நம்ம மகா முகத்தில் சந்தோஷம் வருது. ஆனால் திவ்யாவும் வந்து சரி ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம காஞ்சனாவும் கவிதாவும் ஒன்று சேர்ந்து இப்படி இந்த மகாவை கல்யாணம் பண்ணால் திரு வந்து உயிரோடையே இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன வழி உண்டோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுறான். அக்கா, அதுக்கு தாங்க நான் பொறி வச்சுருக்கேன், அது கண்டிப்பாக வந்து நடக்கும். என் கனவு நான் வந்து கௌதம தான் வந்து கணவராக நினச்சிட்டு இருக்கேன். அவர் ஜெயிலேருந்து வந்துட்டார். அவர் வந்து இதுக்கு தான் வலை விரிச்சு ஒருத்தரை வந்து அனுப்பி வந்து திரும்ப போட்டு தள்ள பார்த்தா இன்னும் வந்து அந்த போட்டு தள்ளலை, என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் வந்து எனக்கு தெரியலை. இந்த ஜூஸ் விஷயத்திலே அம்பிகாவை குடிக்க விடாமல் தள்ளுனுங்கிறாங்க. ஏன் அந்த நபரையும் இந்த மகா என்ன பாடு பண்ணாலோ அந்த நபரை காணலை அப்படின்னு வந்து அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு இருக்காங்க. நம்ம காஞ்சனாவும் சாகட்டும், என் பொண்ணுக்கு கிடைக்காதவன் எவ்வளோ கெட்டு போனா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்கங்க.